அனைவருக்கும் வணக்கங்கள். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு. ஒரு 3 காயின் மட்டும் யூஎன்சி வச்சுருக்கேன், 10 ருபீஸ் காயினு. இது இயர் வைஸாக ஒரு செட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட அதை நல்லா விலைக்கு பளபளன்னு கொண்டாந்து ஃபோல்டர் வச்சுக்கோங்க. $1975, $76, $77, $78, $79, $80, $81, $82, $83, $84, $85, $86, $87, $88, $89, $90, $91. ஹைதராபாத் மின்ட். எல்லா மின்ட்டுமே கலந்து தான் இருக்கும். மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத் எல்லாம் கலந்து தான் இருக்கும். 89 மும்பை மின்ட்டு, 88 மும்பை மின்ட்டு, 87 மும்பை மின்ட்டு, 86 கொல்கட்டா மின்ட்டு, 85 ஹைடன் அப்படி சொல்லி ஒரு ஃபாரின் மின்ட்டு, 84 கொல்கட்டா மின்ட்டு, 83 கொல்கட்டா மின்ட்டு. இது ஒரு செட்டு 75லேருந்து 91 வரைக்கும் ஒரு செட் காயின். இது வந்து ஒரு 17 விதம் இருக்கும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17 விதமாக இருக்கும். இதில் இது ரெண்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் லேசாக விபூதி வச்சு இப்படி விளக்குனா போதும், இந்த மாதிரி வந்துடும். இது நான் விபூதி வச்சு தான் விளக்குனேன். எல்லாத்தையும் விளக்க முடியல, கை வலிக்கணும் வச்சுட்டேன். இது இப்போ விளக்குனது தான். இந்த இதெல்லாம் லேசாக விபூதி வச்சு தேய்ச்சி நீங்கள் அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ஒரு செட்டு வந்து 350 ரூபா. இந்த லைனில் வந்து 82 ரேர் காயின், இந்த லைனில் வந்து 83 ரேர் காயின். 83லாம் குறைஞ்சது ஒரு காயின் வந்து 200 300 போயிடும். நம்ம இந்த ஹைதராபாத் மின்ட்லாம் ரேட் அதிகம். இதில் 90, 91லாம் டோட்டலாக எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வெறும் 350 ரூபா மட்டும் கொடுக்கும். இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் யூஎன்சி காயின். இது வந்து நெல்லுங்க வர இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் யூஎன்சி காயின். ஒரு காயின் 45 ரூபா. 5 ரூபா குறைச்சிக்கலாம், 40 ரூபா வாங்கிக்கோங்க. சூப்பர் குட் கண்டிஷன். என்ன மின்ட்டுன்னு பார்த்துருவோமா? மும்பை மின்ட்டு. இது வந்து இந்தியா ஆப்பிரிக்கா ஜாயிண்ட் யூஎன்சி காயின். இது ஒரு காயின் 40 ரூபா தான். 45, 50 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு 5 ரூபா லெஸ்ஸு, 40 ரூபா. இது என்ன மின்ட்டு? மும்பை மின்ட்டு. மின்ட்டை நல்லா காமிக்கவா? மும்பை மின்ட்டு காயின். எல்லாமே யூஎன்சி தான். பாக்கெட் உடைச்சி தான் போட்டிருக்கேன். இது ஒரு காயின். இது என்ன தெரியுமா? இது யூஎன்சி காயின் ஃபுல்லாகவே. இன்னும் புழக்கத்துக்கே போகல. பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே கொட்டினது அப்படி தான் இருக்குது. ஃப்ரெஷ் காயின், 100% ஃப்ரெஷ் காயின். 2015 ஹைதராபாத் மின்ட்டு. பெரிய ரேர் இயரு, ரேர் மின்ட்டு யூஎன்சி காயின். மக்கள் புழக்கத்துக்கெலாம் போகலை, ப்ராமிஸாக போகலை. போயிருந்தால் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரே மின்ட்டு கிடைக்காது, வேறு வேறு மின்ட்டாக கிடைக்கும். இது எல்லாமே ஒரே மின்ட்டு தான். ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு காயின் 40 ரூபா. இது
ஏன் ஒன்றா இந்த ஹைதராபாத் மின்ட்டை காமிச்சிட்ருக்கோம்னா, ஒரே பாக்கெட்டில் உடைச்சா தான் ஒரே இயரில் ஒரே மின்ட்டு வரும், இல்லைன்னா வராது. இது எல்லாம் ஒரே பாக்கெட்டில் உள்ள காயின். %100 யூஎன்சி என் கரங்கள் தான் ஃபஸ்ட்டே படுது. ஸோ ஒரு 10-15 காயின் எடுத்து வச்சேன் ஒரு பாக்கெட்லேருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது காயினை எப்படி இருக்குன்னு பாருங்கள். புது காயின் யூஎன்சி காயின் பாக்கெட்லேருந்து எடுத்ததே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, யாரும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுல நல்ல மின்ட்டாக தெரியுற மாதிரி எடுத்து நான் அனுப்புவேன். என்ன? ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் காயின் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வாங்குவதற்கு உரிய சூழ்நிலைகள் தற்போது இல்லை. அது இந்த வலைத்தளத்தின் மூலமாக, இந்த புலனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் தொடர்பு கொள்கிறேன். சரி, என்ன வச்சுருக்கீங்க பதிவில் போடுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 5 ரூபா காயின், ஒரு அதில் ஒன்று வைஷ்ணவி தேவி, ஒன்று வந்து ஆச்சாரியா துளசி. ரொம்ப தேஞ்சு போன கண்டிஷன் இல்லாத 2 விசா 3 விசா காலனா மொத்தம் ஒரு 10-20 காயின்ஸ் வச்சுருக்காரு. அது எதையுமே நான் எடுக்கிறது மாதிரி இல்லை. அது எடுத்தாலும் அது விலை போகாது. உங்களுக்கு ஏதேனும் பிரயோஜனப்படணும். எனக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ தெரியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு ஏதேனும் பிரயோஜனப்படணும். பிரயோஜனப்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்கும். சும்மா நானும் உண்டாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு நான் சும்மா எடைக்கு போட முடியாது. ஆனால் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க யூஎன்சியாக கண்டிஷனாக கலெக்ட் பண்ணுங்கள். யூஎன்சி கிடைக்காத நாணயங்களை வந்து ஓரளவுக்கு இந்த அழி ரப்பர் இருக்க ரப்பர் வச்சோ விபூதி வச்சோ தேய்ச்சி கொஞ்சம் பளபளன்னு ஆக்கி ஃபோல்டர் போட்டு இயர் வைஸாக மின்ட்டு வைஸாக கலெக்ட் பண்ணி ஆல்பத்தில் வச்சுக்கோங்க. கண்டிஷன் கம்மியாக உள்ளதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ரீவேல்யூஷன் போகாது. கலெக்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. உங்களது அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. என்னால் தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் போட இயலவில்லையே தவிர உங்களை குற்றம் சொல்ல விரும்பவில்லை, குறை சொல்ல விரும்பவில்லை. குறைகள் அனைத்துமே என் மீது தான். நான் தான் உங்களுக்கு சரியான முறையில் பதிவுகள் போடலை, நாணயங்களை எடுத்து வைக்கலை. இந்த செட்டை இப்போ நான் எடுத்து வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் என்ன செய்ய சொல்லுதியா? அப்படியே நேரம் கிடைக்கிற சமயம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பதிவுகள் போடுதேன். பதிவு போடுறதுன்னா இந்த அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ நாணயங்கள் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுவதற்கு உரிய நேரங்கள் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. கூடிய விரைவில் இறைவன் அருளால் அமையும். உங்களை மீண்டும் நல்ல நல்ல நாணயங்களோடு அதனுடைய வரலாறுகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.